ஜப்பான்ல காயின் லாக்கர்ஸ் கண்டிப்பா எல்லா பப்ளிக் பிளேஸஸ்லயுமே அவைலபிளா இருக்கும். இது கியோட்டோ ஸ்டேஷன். அதனால நெறைய காயின் லாக்கர்ஸ் இருக்கு. மத்த பிளேஸஸ்ல இருக்கும். பட் கொஞ்சம் கம்மியா இருக்கும் அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் நம்ம லக்கேஜ் சைஸ்க்கு ஏத்த மாரி ஒரு லாக்கர் சூஸ் பண்ணிட்டு, அது உள்ள லக்கேஜ் வச்சிரணும். கிரீன் கலர்ல லைட் எரியறது எல்லாமே அவைலபிளா இருக்குங்கிறது மீனிங். லக்கேஜ் வச்சதுக்கு அப்புறமா இந்த நாப கீழ பிரஸ் பண்ணோம் அப்டின்னா, அந்த கிரீன் கலர் லைட் பிளிங்க் ஆக ஆரம்பிக்கும். இந்த லாக்கருக்குன்னு ஒரு நம்பர் இருக்கு இல்லையா? அந்த நம்பர் வந்து இந்த போர்ட்ல டிஸ்ப்ளே ஆகும். நம்ம அதுல தான் வச்சோமாங்கிறத சூஸ் பண்ணிட்டோம் அப்டின்னா, இங்க ஐசி கார்ட டச் பண்ண சொல்லும். அத டச் பண்ணதுக்கு அப்புறமா, இது வந்து நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ரீட் பண்ணி வச்சுக்கும். கார்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் இதுக்கான ரிசிப்ட்டுமே குடுத்துரும். அந்த லாக்கர்ல கிரீன் கலர் லைட் பிளிங்க் ஆயிட்டு இருந்துச்சு இல்லையா? அது ரெட் கலர்ல மாறிடும். ஸோ நம்ம ஹேண்ட்ஸ் ஃப்ரீயா சுத்திக்கலாம். ஐசி கார்டு வந்து கண்டிப்பா இங்க வர எல்லாருமே எடுத்துருவாங்க. ஏன்னா, டிராவல்க்கு அதுதான் ரொம்ப ஈஸியா இருக்கும். ட்ரெயின், பஸ் ஒரு வெண்டிங் மிஷின்ல ஏதாவது எடுக்கணும்னா கூட அது ரொம்ப ஈஸியா இருக்குங்கிறனால, கண்டிப்பா இங்க வர எல்லாருமே ஐசி கார்டு எடுத்துருவாங்க. அகைன் லக்கேஜ் எடுக்கும்போது, இங்க 2 ஆப்ஷன் கேட்கும். லக்கேஜ வைக்கணுமா? இல்ல எடுக்கணுமான்னு சொல்லிட்டு. எடுக்கணும் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, அகைன் ஐசி கார்ட வைக்க சொல்லும். ஸோ ஃபர்ஸ்ட் ரீட் பண்ண இன்ஃபர்மேஷனும், இந்த இன்ஃபர்மேஷனையும் மேட்ச் பண்ணி, நம்ம எந்த லாக்கர்ல வச்சோங்கிறத டிடக்ட் பண்ணி, இந்த இடத்துல பிளிங்க் ஆக ஆரம்பிச்சுரும். நம்ம லக்கேஜ இதுலருந்து எடுத்துக்கலாம். அண்ட் இந்த டைம் நம்ம ஐசி கார்ட வைக்கும்போது, நம்ம எவ்வளோ டியூரேஷன் லக்கேஜ் வச்சிருக்கோமோ, அதுக்கேத்த மாரி சார்ஜஸ டிடக்ட் பண்ணிக்கும். ஸோ இந்த மாரி நம்ம ஹேண்ட்ஸ் ஃப்ரீயா ஜப்பான்ல சுத்துறதுக்காக நெறைய இடத்துல காயின் லாக்கர்ஸ் அவைலபிளா தான் இருக்கும். பாய்.